18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போதே நான் அடிச்சு சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. என்னை நம்பி வணங்குபவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதுனால தான் இப்போது உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலங்கள் உருவாயிட்டிருக்கு. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன். அதனால தான் இப்போதே நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்களை சிறப்பான சம்பவங்களாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இப்போவே நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியத்தை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு நடத்தி முடிக்க போகிறேன். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீ என்ன காரியத்தை செய்தாலும் அது உனக்கு சாதகமாக லாபகரமாக உன் மனசு மகிழும்படியாக நான் முடிச்சு தர்றேன். இனிமே உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நீயும் இத்தனை நாள் அனுபவித்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் விட்டு மகிழ்ச்சியாக வாழ போற. குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கருப்பசாமி துணைன்னு மனசார சொன்னினா உன் துன்பங்கள் மறைந்து குழப்பங்கள் குறைந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவ. எப்பவுமே நீ நல்லா இருக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நீ உணர்ந்தா போதும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உன்னை பார்த்து பெருமையாக நினைக்கணும். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு தேடாதே, யோசிக்காதே. ஏன்னா அடுத்தவங்க உன்னை பார்த்து நீ நல்லா இருக்க, உன் வாழ்க்கைக்கு என்ன குறை, நீ நல்லா நிம்மதியாக இருக்க, சந்தோஷமாக இருக்கன்னு சொன்னாங்கன்னா அதில் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் உணர முடியாது. நீயாகவே எப்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அப்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நல்லதாக நடக்கத் தொடங்கும் என் செல்லவே. இனி உன் மனசில் எந்த கலக்கமும் குழப்பமும் வேண்டாம். ஏன்னா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். உன் கர்ம வினைகளையும் நிச்சயமாக தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை பிரகாசமானதாக மாற்றி கொடுத்துட்றேன். முடிவே இல்லாத வாழ்க்கையில் பயணிக்கிறோமோ நமக்கு நல்லதே நடக்காதோ, நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு பயப்படாத. உனக்கான முடிவாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். உனக்கும் நல்ல நேரங்கிறது நிச்சயமாக வரும். நீ எதுக்காகவும் கலங்காதே. அமைதியாக நம்பிக்கையாக துணிவோடு நீ இருந்தினா நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் நான் உனக்காக செஞ்சு முடிப்பேன். உதவி வேணும்னு என்னை நீ கூப்பிடுற நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கிறத நல்லா கவனித்து பார்த்தாலே போதும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக நான் உதவியை செய்திடுவேன் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தீனா சோர்வும் கவலைகளும் விரக்திகளும் உன்னை ஆக்கிரமிச்சிடும். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தேவையற்றதாக வீணாக்கிடாம சரியாக பயன்படுத்து. நீ என்ன நினச்ச நம்பிக்கையோடு செய்யும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காம நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து செயல்பட்டினா உன் முயற்சிகள் வீணாக போகாமல் உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். உன்னை வேணாம்னு சொன்னவங்களே நாளைக்கு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். எதுலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அமைதியாக இருந்தால்தான் இந்த கருப்பசாமி உனக்காக என்ன சொல்ல வர்றேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எல்லாமே உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். என்னை மனசில் நினச்சி மனமுருகி கண்ணீர் வடித்த உன் வாழ்க்கையில் உன் கர்ம வினைகளெல்லாம் காணாமல் போய் புது வாழ்க்கையை நீ தொடங்குவாய் என் செல்லமே. இத்தனை நாளாக கர்ம வினைகளால் கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் தான் இப்போது உன்னை புத்துணர்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். உன் உடல்நிலை குறைபாடால் நீ சோர்வடைஞ்சதெல்லாம் போதும். சும்மா வீட்டிலையே முடங்கி கிடக்காம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கொருத்தர் மாறி மாறி சண்டை போட்டு சச்சரவை பண்ணாமல் இனி என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்குள்ள தேவையில்லாமல் தாழ்வு மனப்பான்மையோ சண்டையோ சச்சரவோ இல்லாத அளவுக்கு குடும்பத்தை அமைதியாக வழி நடத்து. இனி தொடர்ந்து உன் வருமானம் அதிகமாகும்படி நான் பார்த்துக்கிறேன். அக்கம் பக்கம் உள்ளவங்கக்கிட்டலாம் போய் நீ சண்டை போட்டு மன வருத்தத்தை உண்டாக்கிக்காம எல்லாருக்கிட்டையும் அன்பா ஆதரலா அனுசரணையா பேச பழகு. கர்ம வினைகளின் தாக்கமெல்லாம் சீக்கிரமே குறைஞ்சு போய் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் முகத்தை பார்க்கும்போதே
உன் மனசுல இருக்க சோகமெல்லாம் குறைவது போல தோணுதா? நிச்சயமா சோகத்தை குறைச்சு சுகத்தை அதிகரிப்பதற்காக தான், இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான வாய்ப்பை சந்தோஷமாக ஆக்கி தர்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது, அல்லது யாருமே உன்கிட்ட பேசாத போது, அல்லது யாராவது உன்னை குறை சொல்லும் போது, அல்லது வேணும்னே உன்னை கோபப்படுத்தும் போதும், அல்லது யாராவது உன்னை வெறுக்கும் போதும், உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் நீ மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன் முழு கவனத்தையும் என் மீது நீ திசை திருப்பினா, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயர்ந்த நிலையில உன்னை உட்கார வைப்பேன் என் செல்லமே. நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி உண்டாகும். உன் கஷ்டங்கள் எல்லாமே இப்போ காணாம போய் என் ஆசீர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை வாழ போற. சோதனைகளை பார்த்து பயப்படாதே. நீ கருவில் சும்மா இருக்கும்போதே உன்னை காப்பாத்தினவன் தான் இந்த கருப்பசாமி. கண்ணிமை போல உன் கூடவே இருந்து உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மையாக மாற்ற வந்திருக்கேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? இன்னைக்கு வேணும்னா உன் கைகளில் காசு பணம் பெருசாக வசதி இல்லைன்னு மற்றவங்க உன்னை ஏளனமாக பேசலாம். ஆனால் எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கதான் போகுது. உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நீ நிம்மதியாக வாழ்வதை பார்த்து அவங்க தலை குனிஞ்சு போக தான் போகிறாங்க. உன்னை ஒருத்தர் குறை சொல்லிட்டு குற்றம் சுமத்தி விட்டு நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா என்ன? கூடிய சீக்கிரமே உன்னுடைய குடும்பமும் சூழ்நிலையும் மாறும். நீ அமைதியாயிரு. இதுவரைக்கும் நிறைய சோதனைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சாதனைகளாக மாறப்போகுது. உன் கஷ்டங்களை எல்லாம் படிப்படியாக குறைச்சிட்டு என் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ என்றும் எப்போதும் நலமோடும் வளமோடும் வாழணும் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னுடைய அசைவுகளை வச்சே உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன்னுடைய கவலைகளை போக்கி நீ நினைச்சபடியே உன்னை வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைத்த யாரையுமே நான் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. உன் வாழ்க்கையில இனி நீ சந்தோஷமாக வாழலாம். உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். நீ செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. உனக்கான பாதையை உருவாக்கி வைத்து உனக்கு துணையா இருந்து உன்னை வழி நடத்த போறேன். நீயும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ போற. உயிர் பிரியும் சூழ்நிலையே வந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்த கருப்பசாமி காப்பாத்துவேன்னு நம்பிக்கை வச்சாங்கன்னா கடைசி நொடியில் கூட நான் அதிசயங்களை நிகழ்த்துவேன். என்னை நம்பின உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் இருந்தாலும், விமர்சனங்களே உன்னை நோக்கி அதிகமாக வந்தாலும் கூட இந்த ஆண்டவன் கருப்பசாமியின் அருளும் உனக்கு அதிகமாக தான் இருக்கு. கண்டவங்க கண்டதை பேசினாலும் இந்த கருப்பசாமியின் துணை இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாதுங்கிறது தானே உண்மை. என்னுடைய அருளால உன் வீட்டில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழலாம். விதியே உனக்கு எதிராக பல சதிகளை செய்தாலும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கையவே மீட்டெடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ கண்ணிமையை மூடி திறக்கிற நேரத்திலும் இந்த கருப்பசாமியின் உதவி உனக்கு கிடைச்சிடும். என்னுடைய திருக்கரங்கள் எப்போதும் உன்னை காப்பாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாத்திட்டு யாராவது சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினைச்சா நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. யாராவது ஒருவர் மூலமாக அவங்க உனக்கு கொடுத்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தே தீருவேன். உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ மழை போல பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை எல்லாம் பனி போல காத்தோடு காத்தா மறைய வச்சிடுறேன். இப்போது உன் கூடவே இந்த கருப்பசாமி இருக்கேன்ற நம்பிக்கையோட எதை நினைச்சும் பயப்படாம தைரியமாயிரு. அனைத்தையும் சமாளிக்கும் சக்திகளை உனக்கு நான் கொடுக்குறேன். உன் மனசுல இனி தேவையற்ற எந்த எண்ணங்களும் சேராம நீ மனசை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்போவுமே உன்னுடைய எண்ணங்களிலும் யோசனைகளிலும் தீமைகள் வராம பார்த்துக்கோ. இனி அனுதினமும் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிகளை நான் கொடுக்குறேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் சரியா செய்ய ஆரம்பி. இப்போதைக்கு சோம்பலாய் சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு நான் உற்சாகமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன்.
உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் உன் கடமைகளை சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். இனிமேதான் உனக்கான நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்க போகுது. நல்லதையே உனக்காக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி இப்போது உன்னை தேடி வந்தேன். இனி நீ நினச்சதெல்லாம் நடக்க போகுது.